இன்று நாம் நற்செய்தியாளரான புனித மார்க்கின் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். புனித மார்க் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கின்றார். என்ன பாடம் என்று பார்ப்பதற்கு முன்பதாக யார் இந்த மார்க் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், ஆமாவா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், யார் இவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்மளுடைய பங்கின் உதவி பங்கு தந்தை. அதோடு மட்டுமல்லாமல் இவர் எங்கேருந்து வராரு, மெட்ராஸ் மயிலாப்பூர், நம்மளுடைய மறை மாவட்டத்திலிருந்து வராரு என்ற ஒரு சில விஷயம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே போல தான் இன்று நாம் மார்க்கை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு சிஸ்டர்ஸு, அப்புறம் அந்த ரோ இந்த ரோ, அப்படி ஒவ்வொரு ரூபா போகலாம். சொல்லுங்கள் சிஸ்டர் ஆனி சிஸ்டர், சொல்லுங்கள். மார்க், யார் இந்த மார்க்? முதலாவது விஷயம், யார் இந்த மார்க்? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் வாயை திறந்தீங்கன்னா போதும். சொல்லுங்கப்பா. நம்ம நற்செய்தியாளர்னு ஊருக்கே தெரியும். ஏதாவது புதுசாக சொல்லுங்கள். சொல்லுங்கண்ணா. இவரா? உண்மையா? 12 சீடர்கள் இவர் ஒருத்தரா? முதல் கேள்வி, இவர் சீடர்களில் ஒருத்தரா? 12 சீடர்களில் இவர் ஒருத்தரா? முதலாவது விஷயம், இவர் 12 சீடர்கள் ஒருத்தர் கிடையவே. அடுத்து சொல்லுங்க. மார்க் நற்செய்தி தான் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தியாக இருக்கிறது. வெரி குட், ரொம்ப நன்றி. என்ன அடுத்தது சொல்றீங்களா? அவ்வளோதானா? போதும். முதல் விஷயம், இவர் 12 சீடர்களில் ஒருவர் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இவர் யாருடைய சீடர்? சத்தமாக சொல்லுங்கம்மா. யாரு? என்னம்மா? பேதுரு மற்றும் பவுலுடைய சீடர்களாக இருக்கிறார்கள். இவர் பேதுருடைய சீடராக இருக்கின்றார். அதனால தான் முதல் வாசத்தை என்ன பண்ணுறோம், என் மகன் மார்க்கு என்று என்ன பண்ணுறாரு பேதுரு? மார்க்கை தன்னுடைய மகனாக கருதுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுருக்கு மார்க்கு ஒரு தொண்டனாக, ஒரு சீடனாக, அவர் கூடவே பயணம் செய்பவனாக இருக்கின்றான். அதுக்கப்புறம் பவுலுக்கு பயணம் பவுலுக்கு பணிவிடை புரிபவனாக, அவருக்கு சீடராக இருக்கின்றார். இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுவோடு இருந்திருக்கிறாரே தவிர, ஆனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட 12 சீடர்களில் இவர் கிடையாது. இவருடைய முழு பெயர் என்ன? மார்க்கினுடைய முழு பெயர் என்ன? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் முழு பெயர் இருக்கும், ஆமாவே இல்லையா? மார்க்குடைய முழு பெயர் என்ன என்று பார்க்கும் பொழுது என்ன பெயராக இருக்கும்? ஜான் மார்க், யோவான் மார்க் என்று அழைக்கிறார்கள். இவருடைய முழு பெயர் யோவான் மார்க். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்க. என்னவா? அந்த காலத்தில் நிறைய பெண்களுடைய பெயர் மரியா தான். அதனால் நம்ம யார் பேர், இவங்க அம்மா பேர் மரியான்னு சொன்னால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். எனவே மரியாள், அவர்களுடைய தாயார் பெயர் என்னது? மரியாவாக இருக்கிறது. மார்க்கை பற்றி சொல்லுவோம். புனித மார்க், இவரை பற்றி நாம் பேசுவோம். என்ன சொல்கிறார் இவர்? இயேசு தன்னுடைய இரவு உணவு, பாஸ்கா உணவை உண்பதற்கு எங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது? யார் வீட்டில் ஏற்பாடு செய்கிறார்கள்? புனித மார்க்கினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மேல் தளத்தில் தான் என்ன பண்ணுறாங்க? பாஸ்கா விருந்துணவை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த உணவு, இரவு உணவை அருந்துவதற்கு தனது இல்லத்தை கொடுத்தவர் யார்? புனித மார்க்காக இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் முக்கியமான விஷயம், இயேசு இறந்து போகின்றார், உயிர் தெழுந்து விடுகின்றார். 11 சீடர்களுக்கும் என்ன பண்ணுறாரு? காட்சி அளிக்கிறார் என்று சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? 12 தோன்றி உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எந்த வீட்டில் இருக்கும் பொழுது தோன்றுகிறார் ஆண்டவர்? இதே மார்க் வீட்டில் 11 சீடர்களும் ஒன்றாக குழுமி இருக்கிறார்கள். அவர்களோடு ஏனைய சீடர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் தோன்றுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கோட வீட்டில் இயேசு பல முறை வந்து சென்றிருக்கின்றார். அதனால தான் இன்னும் வரைக்கும் குருக்களை வீட்டிற்கு அழைத்து சென்று இல்லத்தை மந்திரிப்பது, அவர்களுக்கு உணவு கொடுப்பது என்ற பல்வேறு வழிமுறைகள் எங்கிருந்து வருது? புனித மார்க்கினுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து தான் நாம் அதை பெற்றுக்கொள்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, மார்க்கு கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், புனித மார்க் என்ன பண்ணுறார் என்று பார்க்கும் பொழுது, இயேசுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. கெத்சமனே தோட்டத்தில் இயேசு இரத்த வீர்த்து கொண்டு இருக்கின்றார். அவரை இழுத்து செல்றார்கள். கைது போல, ஒரு கைதை எப்படி இழுத்துட்டு போவாங்களோ, தரன்னு இழுத்துட்டு போகும் பொழுது
மார்க் என்ன பண்ணுறாரு? நான் சொன்ன மாதிரி துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிடுறாரு. எப்பா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு? பயத்தில் ஓடி போகிறவரை திருப்பி என்ன பண்ணுறாரு? ஏசு ஆண்டவர் அழைக்கின்றார். இன்னொரு தடவை ஓடி போகிறார். ஒரு தடவை மட்டும் இல்லை, மார்க் என்ன பண்ணுறாரு? 2வது தடவையும் ஓடி போகிறார். அவர்கள் பேதுரு பவுல் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது, எல்லோரும் பணி செய்வதற்காக ஒரு ஊரை நோக்கி செல்லும் பொழுது மார்க் என்ன பண்ணுறாரு? என்னால் முடியாதுப்பா, என்னால் இதுக்கு மேலே பணி செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுறாரு? எருசலேமுக்கு திரும்பி செல்வதை விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். பவுலோடு பயணம் செய்திருக்கின்றார், பேதுருவோடு பயணம் செய்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் மார்க்கு நற்செய்தியாளர் முழுவதுமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான பாடம் என்று பார்க்கும் பொழுது, நாம் எல்லோருக்குமே மறு வாய்ப்பானது கொடுக்கப்படுகின்றது. எப்படி மார்க்கு பயந்து ஓடும் பொழுதும் ஆண்டவர் அவரை திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருக்கின்றார். நாமும் சில நேரங்களில் விழுந்துடுவோம், தூரம் போயிடுவோம். இருந்தாலும் என்ன பண்ணுறார்? கடவுள் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். நமக்கு மறு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருப்பவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த வாய்ப்பை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்கின்றோம்? நாம் எப்பொழுதெல்லாம் வீக்காக இருக்கிறோமோ, பயந்து ஓடி போய் ஒதுங்கி போய் ஓரமாக இருக்கிறோமோ, அப்பொழுதுதான் அவருடைய அருளை நம்மால் உணர முடிகின்றது. அதை தான் நாம் என்ன பண்ணுறோம்? எடுத்து வாசிங்கம்மா. 1 கொரிந்தியர் 12:9 என்ன போட்டிருக்கின்ற பார்க்கும் பொழுது, என் அருள் உனக்கு போதும். நான் எப்பொழுதெல்லாம் வலுவின்மையில், எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறேனோ, எப்பொழுதெல்லாம் பயந்து ஓடி ஒளிந்து கிடக்கிறேனோ, இறைவனுடைய அருளை நான் உணர்பவனாக இருக்கின்றேன். இறைவன் எனக்கு ஒரு புதிய வழியை காண்பிப்பவராக இருக்கின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகின்றோமோ, மார்க் என்ன பண்ணுறாரு? பயந்து போகிறாரு, சோர்ந்து போகிறார். என்னால் முடியாது, இதுக்கப்புறம் என்னால் பயணம் செய்ய முடியாது என்று பயந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு? என் அருள் உனக்கு போதும். நீ என்ன பண்ணணும்? உனது வலுவின்மையில் இருந்து எழுந்து வர வேண்டும். நாமும் வலுவின்மையில், நாமும் பாவத்தில், நாமும் சேற்றில் விழுந்து கிடக்கின்றோம். நம்மை பார்த்து என் அருள் உனக்கு போதும், எழுந்து நட என்று இன்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் என்னவாக மாற வேண்டும்? நற்செய்தியாக மாற வேண்டும். யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே பொது குருத்துவத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே எப்படிப்பட்டதாக மாற வேண்டும்? நற்செய்தியாக மாற வேண்டும். அதற்காக